இந்த ஆண்டுகளை ஞாயிறு காலை ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. இந்த வலசு பகுதியில் கர்த்தாவே எங்களை வைத்து இந்த வட்டாரத்தின் ஜனங்கள் அழைத்து போகாதபடிக்கு உன் ரத்தம் கொடுத்து சிந்தி சம்பாதித்த சபையை பாதுகாத்து வருகிறீர்கள். எத்தனையோ காலங்களாக நாங்கள் இந்த இடத்தில் ஆண்டவரை இந்த வருஷமாக பகுதியில் ஊழியம் செய்தால் ஆண்டவரை ஒரு சிறிய இடத்துல நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்பா இந்த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரி சார்பில் நடக்கும் ஜீவனை விட்டு தரிசன சபை ஊழியத்தை பிள்ளைகளை ஆசீர்வதி வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும். எங்களோட இருந்து வீட்டில் இருக்கிற கூகுள் மீட்ல இருக்கிற சின்ன போன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முழுமையான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். நாடு எந்த அபாயங்களும் சோதனை பண்ணுவோம். இந்த நாடாக மகிழ்ச்சி நாடாக மாற்றும். அடுத்த தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்மைகளோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிற அர்ப்பணிக்கிற நாடாக மாற்றுவீராக. நமக்கு நன்றி 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 Hallelujah, hallelujah, hallelujah. Sotiram Yesunada, Umaketu Sotiram Yesunada. Sotiram Yesunada, Umaketu Sotiram Yesunada. Sotiram Seyiram Nadi Hallelujah.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த நாடுகளே எங்களை ஜீவனோடு தேசத்திலே வைக்கும் ஒரு மரமாய் எங்களை சபையின் விசுவாச பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தாவே மகிமைப்படுத்த நீ கொடுத்த கிருபைக்காக கூடாது கூடி நன்றி ஆண்டவரே. மயாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் அலங்காரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டினர் மயாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்று சுட வந்தோம் யெகோவா தேவனுக்கே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் இயேசுவையே ஆமென் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனுக்கே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே ஆமென் அது மகிழ்ச்சியை தந்திடுவே எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தில் தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. துதித்திட வந்தோம் அப்பா, தொழுதிட வந்தோம் ஆண்டவரே. ஆனந்தத்தோடு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. உமது கரத்திலே மிகுதியான வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிப்போம் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். வாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் பாருங்கள், ஒரு வாசல் இருக்கணும்.
தோட்டமெல்லாம் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊர்லலாம் தோட்டங்கள்லாம் வைப்பாங்க. அது தோட்டத்துக்கு என்ன செய்வாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஒரு வாசல் இருக்கும். ஒரு நீங்கள் உங்கள் வீட்டில் கூட கீரை காய்கறி இதெல்லாம் வளர்க்கும் போது கூட என்ன செய்வீங்க, அதை சுற்றிலும் ஒரு ஃபென்ஸு போடுவீங்க, ஒரு வேலி போடுவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யும், எது வேணால் வந்து அதை சாப்பிட்டு அது அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அப்போது வாசல் என்கிறது எல்லாருக்கும் என்ன ஒரு வீட்டுக்கு ரொம்ப அவசியம். வாசல்கள், தாழ்பாள்கள், இதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வீட்டில் இருந்தால் தாழ்பால் போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கு. முன்னாடிலாம் அப்படியே கதவு திறந்து போட்டு வந்தாலும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சு, கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அதனால் என்ன செய்கிறோம், ரொம்ப கவனமாக கதவை பூட்டி அதுக்கு 1000 பூட்டை போட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படி தானே? ஒருத்தர் சொன்னார், வயசானவர், அது சொன்னார், இப்போது அவருக்கு ஒரு 80 வயசு 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, பிள்ளைங்க யாரும் கிடையாது அவங்களோட. அப்போ அவர் சொன்னார், நான் இப்போல்லாம் பூட்டுறதே கிடையாதுமா, கதவை திறந்தே போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா திடீர்னு ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, இந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணுவாங்களே. என் பிள்ளைங்க ரொம்ப தூரத்தில் இருக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அடக்கம் பண்ணுன்னா இந்த பாடியை அதுக்காக என்ன செய்யறதில்ல, பூட்டே போடுறதில்லன்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அப்படியாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு தொந்தரவு தர வேண்டாம், ஏதோ வாழ்கிற வரைக்கும் வாழ்வோம் அப்படின்னு வாழ்கிற அநேகர் காணப்படுகிறாங்க. அப்போ வாசல் அப்படிங்கிறது ரொம்ப மெயின், வாசல்கள் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். அதில் நம்ம பார்க்கும்போது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, ஒரு ஆட்டு தொழுவம் இருந்துச்சுன்னா அந்த ஆட்டு தொழுவத்தில் உள்ள ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணும், ஒரு கதவு போட்டு அடைச்சி வச்சு அதில் ஒரு வாசல் காக்கிறவனை நிறுத்தி மெய்ப்பன் அங்கே உள்ளே வந்தால் என்ன செய்வாங்க, கதவை திறந்து விடும்போது உள்ளே போய் அந்த மெய்ப்பன் என்ன செய்வான், அந்த மெய்ப்பன் ஆடுகளை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு ஒரு மாதிரி சத்தம் போடுவான், பார்த்துருக்கீங்களா? அப்படி சத்தம் போடும்போது ஆடுகள் எல்லாம் என்ன செய்யும், வெளியே வரும். எல்லா ஆடுகளையும் வெளியே விட்ட பிறகு அந்த மெய்ப்பன் என்ன செய்வான், முன்னாடி அவன் நடந்து போவான் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கும் போது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் ஆடுகளை மேய்ப்பவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்டு தொழுவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடுகள் எல்லாம் வச்சுட்டு நல்லா பெருசா என்ன செய்வாங்க, ஒரு மறைவிடம் கட்டுவாங்க. ஏன்னா யாராவது வந்து என்ன செய்யக்கூடாது, குதிச்சு அந்த ஆடுகளை திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல மறைவிடம் கட்டி வைப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு மறைவிடம் யாரு, ஆண்டவராகிய கர்த்தர் தான் நமக்கு மறைவிடம். அவர் தான் வாசல், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே, அவர் தான் நமக்கு மறைவிடமும். அந்த மாதிரி ஒரு ஆடை வந்து தொழுவத்தில் போடும்போது, தொழுவத்தில் வைத்திருக்கும் போது மேய்ப்பன் வந்து வாசல் வழியா பிரவேசிப்பான். ஆனா கள்ளர்கள் என்ன செய்வாங்களா, திருட வரவங்க என்ன செய்வாங்களா, அந்த மேலே ஏறி கீழே தொப்புன்னு குதிப்பாங்க. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் எவன், ஆடுகளினுடைய மேய்ப்பன். தன்னுடைய ஆடுகள் தான் பேச்சுக்கு அது என்ன செய்யும், செவி கொடுக்கும். அதுக்கு ஒரு பெயர் வச்சிருப்பான், ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பானா. ஒவ்வொரு ஆடு அவனுக்கு நிறைய நல்ல கவனம் இருக்கும். எத்தனை ஒரு மந்தையில் ஒரு 50 ஆடு இருந்தாலும் அவனுக்கு ஒவ்வொரு ஆடை பற்றி நல்ல டீட்டெயில் தெரியும். அப்போ அந்த ஆட்டுக்கும் யாருடைய சத்தம் அவனுக்கு அந்த ஆட்டுகளுக்கு புரியும்னா தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும்தான் அதுக்கு புரியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வாசலை காக்கிறவன் மேய்ப்பனுக்கு திறப்பான், மற்றவங்களுக்கு திறக்க மாட்டான். அப்போ அந்த ஆடுகள் என்ன செய்யுமா, அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பான். இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளோ கோடி 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 ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எல்லார் பேரையும் அவர் அறிந்திருக்கிறாராம். எத்தனை பேருக்கு கர்த்தர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்றீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். உன் பேர் சொல்லி கூப்பிட்டாரா?
பரவாயில்ல, விசுவாசத்தில் கை தூக்குறீங்க. நான் கேட்டது எப்படின்னா, பர்சனலாக ஆண்டவர் வந்து உங்கள் பெயர் சொல்லி கூப்பிட்டாரா? வாஞ்சிக்கணும் நம்ம. ஆண்டவரை ஒரே ஒரு முறை என்னை பெயர் சொல்லி கூப்பிடும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் பெயர் எதுவோ ஆண்டவர் அதை அறிந்து உங்கள் பெயர் சொல்லி அவர் கூப்பிடுவார். நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான பாதையில் போகும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு முறை ஆண்டவரே என்னை மகளேன்னு கூப்பிடுங்க ஆண்டவரே. என்னை யாருமே அப்படி கூப்பிட்டதே இல்லை. அம்மாவும் அப்படி ரொம்ப அன்பாக கூப்பிட்டது இல்லை, அப்பாவும் கூப்பிட்டது கிடையாது. வேற யாரும் கூப்பிடுவாங்க மகளேன்ட்டு, அப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரே ஒரு முறை நீர் மகளேன்னு கூப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அவர் மகளேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, சொப்பனத்தில் கூப்பிடுவார், தரிசனத்தில் கூப்பிட்டுருக்கிறாரு. பல முறை ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அப்போ அவருடைய ஆடு நான் என்ன வாஞ்சிக்கிறேன், எங்கள் அப்பாவுடைய சத்தம் கேட்கணும். உலக பிரகாரமான தகப்பன் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அந்த தாய் தகப்பன் உங்ககிட்ட அன்பா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு விசேஷமானது. எத்தனை வயசானாலும் சரி, நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளைங்க தான், வேற உறவு வரவே வராது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல், அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அவன் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். இயேசு இந்த காரியத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம யாருடைய ஆடுகள்? மெய்ப்பன் இயேசுவின் ஆடுகள். இப்போ ஜீவநீரூற்று பரலோக தரிசன சபைக்கு வர்றேன். உங்கள் எல்லாருடைய பேர் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுவே நான் வேற சபைக்கு போகிறவங்கள நான் பெயர் சொல்லி கூப்பிட முடியுமா? அது எனக்கு தெரியாது. இங்கே இருக்க தான் எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பிள்ளைகளுடைய பெயரெல்லாம் தெரியும். அக்கா உங்கள் தெருவில் உள்ள பெயர்கள் எல்லா பேரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்த ஆடுகள் அந்நியனுக்கு செவி கொடுக்காது. அவனால் என்ன செய்ய முடியும்? திருடி தான் செல்ல முடியுமே தவிர, திருடினா என்ன செய்வான்? ஆட்டை திருடி என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? கொண்டு போடுவான். அப்படி தானே? ஆட்டை வெட்டி அன்னைக்கு நல்ல பிரியாணி சாப்பிடுவான். அவங்க வீட்டில் இருக்கிற அந்த திருட்டு பிரியாணி, திருட்டு ஆடை சாப்பிட்றதுல ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஒரு சிலர் நீங்கள் கூட செஞ்சுருப்பீங்க பார்த்தீங்களா? மாங்காய் சீசனில், நெல்லிக்காய் சீசனில் என்ன தான் கடையில் காசு கொடுத்தா கிடைக்கும், ஆனால் என்ன செய்யுது? திருடி திங்கிறது ரொம்ப பேர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு. அங்கே இருக்க ரோஜாப்பூ தான் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். எங்கேயாவது அந்த வேலி போட்டு அடைச்சி ஒரு அருமையான ரோஜாப்பூ இருந்துச்சுன்னா கடையில் காசு கொடுத்தா வாங்கலாம். இருந்தாலும் அதை திருடி அதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அப்படி தலையில் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும். திருட்டு தண்ணீர் என்ன செய்யுமா? தித்திக்குமா? வசனம் சொல்லுது, கொடுத்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு தெரியாது. திருட்டுத்தனமா போறது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். அதனால என்ன ஆகும்? குடும்பத்துல சம்பாதிக்கிற பணம் நிற்காது. எல்லாமே என்ன செய்யும்? வேற எங்கேயோ போய் விழுந்துரும். ஆண்டவருக்கு பதில் சொல்லணும், கர்த்தருக்கும் நாம பதில் சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே. 2 தடவை சொன்னா என்ன அர்த்தம்? ஷுவரா, ரொம்ப உறுதியாய் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 147 சொல்லுகிறாரு, 13, 14 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி இது முதலாவது எனக்கு எடுத்துக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நம்ம சபையினுடைய தாழ்பாள்களை பலப்படுத்தி இங்க இருக்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜீவநீரூற்று பரலோக தரிசன சபைக்கு சொந்தமான பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? வார்த்தைகளை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, நல்ல விடுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் என்ன செய்கிறாரா? நடத்தி வருகிறார். இந்த மாசத்துல என்ன வாக்குத்தத்தம்? அவர் உன்னை அதுவா இல்லையே, கர்த்தர் நமக்கு யாரு? நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அதான் இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவம். கன்மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்க தியானிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது கன்மலை குறித்து யோசித்து பார்த்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கே யோசிக்கிறது? என் சிந்தையில் வர்றதையே யோசிக்கிறது நாள் பத்த மாட்டேங்குது நிறைய பேருக்கு. வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் தியானம். கண்மலையில் என்ன இருக்குது? மறைவிடம் இருக்குது. கண்மலையில்
கண்மலையின் மறைவில் ஆண்டவர் பாருங்க ஒளிப்பிடத்துல நம்மை வைத்து பாதுகாக்கிறார். மோசேக்கு சொன்னார், என் கண்மலையின் ஒரு மறைவிலே ஒரு சின்ன ஒதுக்கிடம் இருக்கு, நீ அங்க வந்து என்னை பார் அப்படின்னு சொன்னார். பிதாவாகிய தேவனை யாருமே பார்க்க முடியாது, அத்தனை மகிமை பொருந்தினவர். நல்ல பாட்டு உண்டு இல்ல, சிங்காசனத்தின் மத்தியில் வாசம் செய்யும். பிதாவாகிய தேவனை யாரும் பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும்னா யாரை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்னு சொல்லி இருக்கிறார். அந்த மகிமை பொருந்திய பிதாவாகிய தேவன். அப்போ அந்த ஆண்டவர், அந்த தேவனாகிய கர்த்தரை நான் பார்க்கணும், என்ன செய்யணும்? அதுக்கு கண்கள் திறக்கப்படணும். கர்த்தரை காணணும், இயேசு கிறிஸ்துவை காணணும்னா நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அப்ப தேவன் பாருங்களேன், நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்துல கூட தாழ்பாள் போடுறது ரொம்ப அவசியம். வாசல்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு மேல ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டா கட்டாயமா அந்த ஸ்டெப்ஸுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நல்ல பாதுகாவல் போடணும். கைப்பிடின்னு சொல்லுவாங்க, அது என்னது? அது ஸ்லாண்டிங் அப்படி போகுமே, அது என்னது? கீதா கேட்டா? கேட் இல்லை, அந்த ஜாலியெல்லாம் வச்சு அப்படி ஒரு நேரம் போகும், அது கைப்பிடி சுவர். அது இல்லைன்னா என்ன செய்யும்? அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, பாதுகாவலும் கிடையாது. அப்போ ஒரு வீட்டுக்கு எவ்வளோ அவசியம் பாருங்க. ஒரு கதவு அவசியம், அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கிறது அவசியம். இதெல்லாம் இருந்தால் தான் வீடு பாதுகாக்கப்படும். அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்கும், நம்முடைய ஒவ்வொருவரும் நாம் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வாசல்கள் தேவை, தாழ்பாள்கள் தேவை. அது என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அது பாதுகாக்கப்பட்டிருக்கணும். அது ரொம்ப அவசியம். வாசிப்போம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பாருங்க, நம்முடைய வாசல்கள் அடைக்கப்பட்டாதான். அதுக்கு தான் வீடுன்னு ஒன்று வச்சிருக்கிறார். பறவைகளுக்கெல்லாம் கூடு வச்சிருக்கிறார். காலையில் என்ன செய்யுது? பறவைகள்லாம் எழுந்து அருமையாக பாட்டு பாடிட்டு கான் பாடுது, மற்றதெல்லாம் எப்படி எப்படியும் பாடுது. எனக்கு தெரியாது, அந்த சவுண்ட் போடலாம் தெரியாது. மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் சில பேருக்கு நல்லா வரும், எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ பாருங்க, அழகழகாக அருமையாக பாடல் பாடிட்டு அது என்ன செய்யுது? சாப்பாடெல்லாம் தேடி அங்கங்கே போய் அலைந்து திரிந்துட்டு கடைசியில் என்ன செய்யுது? நைட்டில் வந்து தன்னுடைய கூடில் போய் அது உறங்குது. அப்போ அந்த பறவைகளுக்கு தேவன் என்ன செய்து வச்சிருக்கிறாரு? ஒரு கூடு வச்சிருக்கிறார். அப்போ தேவனாகிய பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் வந்து என்ன வச்சிருக்கிறார்? ஒரு வீடு வச்சிருக்கிறார். என்ன செய்யணும்? வீட்டில் எல்லா பிள்ளைகளும் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுவாங்க. இப்போ 6 மணிக்கு மேலே தான் அட்ராக்ஷனே இருக்குது வெளியே. பார்த்துருக்கீங்களா? என்னதான் ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தால் இருக்கவே முடியாது. என்னத்துக்கு வெளியே போகிறீங்க? அது என்ன ஒரு வாழ்க்கையா? என்ன ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, அந்த கதவை போட்டு உள்ளே கிடக்கிறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டாமா என்ன? சில பேர் கேட்பாங்க, வெளிநாட்டிலலாம் கேட்பாங்க பாருங்க, நீங்கள்லாம் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே கிடையாது. நாங்கள் என்ன செய்கிறோம்? வேலைக்கு போகிறோம், வரோம், தூங்குற நேரத்தில் ஊர் சுற்றுறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கையில் காசு வீணு. கடைசியில் என்ன செய்யணும்? துண்டு விழுந்துடும். 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10-15 தேதிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடும். 15 தேதிக்கு மேலே என்ன பண்ணுறது? அதான் கிரெடிட் கார்டு இருக்குது, அது பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் கட்டிடலாம். இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் தேவன் ஒரு முறையை வைத்திருக்கிறார். அப்போ அதை வாசிக்கும் போது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளது ஆக்குவார். அப்போ குடும்பம்னா ஒரு வாசல் இருக்கணும், ஒரு வேலி அடைப்பு இருக்கணும், ஒரு வரைமுறை இருக்கணும். கண்ட வழியாக போகக்கூடாது, கண்ட வழியாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அது என்ன செய்யணும்? நேர் வழியாய் வரணும். சில பேர் காம்பவுண்டு ஏறி குதிப்பாங்க. சில பேர் அம்மாட்டு சொல்லிடுவாங்க, நைஸாக வந்து கதவு திறந்துரு, யாருக்கு சத்தமே போட்டுறாரு, அப்போ தான் உனக்கு அடுத்த மாதம் பணம் கொடுப்பேன், 10,000 ரூபா கொடுப்பேன், ஞாபகம் வச்சுக்க. அம்மா சில பேர் என்ன செய்வாங்க? அப்படியே மயங்கிடுவாங்க. ஐயோ, என் பொண்ணு பைசா கொடுக்குறாள். பைசா பெருசா, ஒரு வாழ்க்கை பெருசா? பாருங்க, வாலி பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருசா? யோசித்து பார்க்கணும். அதில் பார்க்குறோம், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவிலாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். வேலி அடைக்கப்பட்ட ஆண்டவரை வாசலாக கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் தான் இந்த நன்மைகள் கிடைக்க முடியும். இல்லைன்னா அந்த எல்லைகளில சமாதானம் இருக்கவே இருக்காது. யாருக்கும் சமாதானம் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை.
ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம் ஒரே வசனத்துல வரும். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தேவன் கட்டளையா கொடுத்தார் தெரியல. அவர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி சொல்லுங்க, பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. உங்க வீட்டுல எல்லாம் இருக்குதா சமாதானம்? இருக்குதா? சண்டை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எல்லைகளிலே சமாதானத்தை தருவேன், பலனை தருவேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். இதுதான் மெயின். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட வர நிறைய பேர் எப்படி கர்த்தர்கிட்ட தொடர்ந்து வராங்க அப்படின்னா, ஒரு சமாதானம் கிடைக்குது. இந்த உலகத்துல இல்ல, குடும்பத்துல இல்ல, நிம்மதி இல்ல, எனக்குள்ளேயே நான் பாவம் செய்யறதுனால பலவிதமான ஏக்கங்கள் இருக்கிறதுனால எனக்குள்ள என்ன இருக்கு? சமாதானம் இல்லை. தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன கிடைக்குது? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அது உலகத்தால எனக்கு கொடுக்க முடியாது, கெடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த சமாதானத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறதுனால தான் நான் ஆண்டவரை பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சேரும்போது இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன், இந்த ஆலயத்துக்கு நான் போகும்போது பலன் கொள்ளுகிறேன். ஆண்டவரை துதிக்க துதிக்க நமக்கு பலன் உண்டாகிறது. கர்த்தரை வார்த்தை கேட்க கேட்க பலன் உண்டாகிறது. ஆவியானவர் இறங்கும் போது கர்த்தர் பலன் கொடுக்கிறார். கண்களில் இருக்க இருள் கர்த்தர் நீக்கி போடுகிறார். சரீரத்தில் உள்ள எல்லா வித இருளின் கிரைகளை கர்த்தர் சுட்டெரிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அநேக ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்க. அவங்கெல்லாம் ராஜாவா இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா எதை செய்வாங்க? முதலாவது வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவாங்க. நம்ம வாசிக்கலாமா? நாளாகமம் எடுத்து வாசிக்கும் போது ஆசான்னு சொன்ன எடுத்துருக்கலாம், ஆனால் எடுக்கல பாருங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்க கேட்கலாம். அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் எத்தனை வருஷம் அமைதியா இருந்தது? 10 வருஷம் அமைதியா இருந்ததா. ஆசா அதற்காக என்ன செய்தான்? இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டது மட்டும் போதாது, சபைக்கு வர்றது மட்டும் போதாது, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். வீட்டில் ஒரு சபையில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாம் தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது, கர்த்தரின் நன்மைகளை சுதந்திரிக்க முடியாது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் வீட்டுக்கு போனேன்னா ஆண்டவர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்கிறது யார் கேட்பாங்க? என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். வாசல் வழியாய் பிரவேசித்து இயேசு என்கிற அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் அவரது ஆடுகளாய் இருந்து அந்த வார்த்தைக்கு என்ன செய்யும்? செவி கொடுக்கும். கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஒரு தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க? இத்தனை வசனம் படிக்கணும், ஜாப் பண்ணணும், எல்லாமே சொல்லுவாங்க. அது பிள்ளைகள் முன்னாடி பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க பாருங்க. அப்ப அந்த பிள்ளைகள் எதை ஃபாலோ பண்ணும்? போட்டுக்கிற சண்டையை ஃபாலோ பண்ணுமா? இல்லை இவங்க சொல்ற இந்த பாடத்தை இதை படி இதை படினா அதை பண்ணுமா? பாருங்க, கனியுள்ள வாழ்க்கை நமக்கு இந்த நாட்கள்ல ரொம்ப அவசியம். தனியா சண்டை போட்டுக்கோங்க. எதுக்கு? பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சு? அப்படிதானே? நிறைய வீட்டில் அப்படிதான். அம்மா அப்பா பிள்ளைகள் முன்னாடி போடுற சண்டைனால அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும். அது என்ன நினைக்கும்? ஒய்ஃப் வந்துச்சுன்னா இப்படிதான் நடத்தணும் போல இருக்கு, ஹஸ்பண்ட் இப்படிதான் கேள்வி கேட்கணும் போல இருக்கு, ஒய்ஃப் வந்தா இப்படிதான் என்ன செய்யணும், ஒரு மட்டமா நடத்தணும் போல இருக்கு. சில பேர்ல ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒன்று போல கிடையாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவையில்லாதவங்களாம் வெட்டி சரிக்கணும். ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாததெல்லாம் எடுத்துடணும்.
உங்களுடைய பிள்ளைகள் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா, என் குடும்பம் ஆண்டவருக்குள்ள இந்த ஊழியத்து மேல ஆசை வரணும்னா நான் அந்த மாதிரி நான் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்யணும். எதெல்லாம் வேண்டாது இருக்கோ அதெல்லாம் அகற்றி போட வேண்டும். 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. அப்ப அந்த அமெரிக்கை வேணும், சமாதானம் வேணும், குடும்பத்துல நிம்மதி வேணும், பலன் வேணும்னா பணம் காசால வராது. நீ கடன் சுமையில போயிட்டு இருக்கவங்க நினைப்பாங்க பணம் மட்டும் இருந்தா என்ன மாதிரி எங்களை மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்களே இருக்க முடியாது சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு பணக்காரர், அவர் எத்தனையோ தலைமுறைக்கு நிறைய கோடி கோடி பயங்கர கோடியெல்லாம் சேர்த்து வச்சுட்டாரு. அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அவர் சொல்வார், எனக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? உண்மையான ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும், பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்வார். ஏன்னா அவருக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருந்துச்சு. பல விதத்தில் அவர் சஃபர் பண்ணி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து, அவர் அங்கே வச்சாரா இல்லையா ஆண்டவர் மேலே நம்ம போய் ஜெபிக்கணும். அவருக்கு என்ன ஆனாலும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஜெபிக்கணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஜெபிச்சோம், அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் ஜெபிக்கணும். ஒரு ஃபோன் கால் போட்டுருவார். எனக்கு என்னன்னா நான் சொல்வேன், பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் ஆண்டு வச்ச மன்னிப்பு கேளுங்க. அவர் சொல்வார், என்னம்மா நீ எனக்கு அதை புரியாமல் பேசிகிட்டு இருக்க, நான் பாவிலையும் பிரதான பாவி பெரும்பாலும், அந்த ஆண்டவரே என்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் அவர் ரட்சிக்கிறதுக்கு தான் சில வருஷங்கள் இந்த உலகத்தில் இன்னும் அதிக கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு போய் கடைசி அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொன்னாராம், சொல்லிட்டியா சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டியா, ஜெபிக்கிறாங்களா, நீங்களாம் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டே போனார். ஆனால் அவர் திரும்பி வரல. அந்த மாதிரி பாருங்க, தேவன் சில பேருக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். இன்றைக்கே மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதது அதெல்லாம் அகற்றி போட வேண்டும். அப்பதான் அமெரிக்கை, அப்பதான் நிம்மதி. ஆண்டவர் இருக்கிறாரு, போட்டோ மாட்டிட்டேன்னு அது நடக்கவே நடக்காது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நம்பி நீதிமான்கள் இருதயம் என்ன செய்யுமா? திடனாய் இருக்கும், அசைக்கப்படுவது இல்லை. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. கண்மலையின் வெடிப்பில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு புறாவை போல ஆண்டவரை நம்பி, அவரது வார்த்தைகளை நம்பி, அவரது பிரசன்னத்தில் எப்படி இருப்பாங்களாம்? அமைதியா இருப்பாங்களாம். தேவனுடைய பாதத்தை ஓடி போய் அவனுடைய பாதத்தை தழுவி கொள்ளுவாங்களாம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், சேர்ந்து பாடுங்க. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், பாடுங்களேன் சத்தமா. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, என்னைக்கு சமாதானம் மனசுல இருக்குதோ, என்னைக்கு நம்ம குடும்பத்துல அமெரிக்கை இருக்குதோ, சண்டை இல்லாம இருக்குதோ, கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். 6-7 வாசிக்கலாம்.
கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அழகங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்ந்தது. இன்னைக்கு சமாதானம் இருக்கும்போதுதான் நல்லதை யோசிக்க முடியும். என்ன செய்யலாம்னு யோசிக்கணும்னா அந்த உள்ளத்துல அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், குடும்பத்துல நிம்மதி இருக்கணும், அமெரிக்கை இருக்கணும், இளைப்பாறுதல் இருக்கணும். யுத்தம் எப்ப பார்த்தாலும் ஒரு யுத்தமே இருக்கக்கூடாது. வெளியே போய் வேலைக்கு போயிட்டு வரவங்க என்ன செய்யணும்? சகோதரர்களோ சகோதரிகளோ உள்ள நுழையும் போது என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு இந்த நாள்ல நல்ல ஒரு வேலையை கொடுத்தாரு, அருமையாய் உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தாரு, நன்றி சொல்லிட்டே உள்ள வரணும். என்ன செய்யக்கூடாது? என் வேர்வையெல்லாம் ரத்தமா மாறு, நான் கஷ்டப்பட்டு உழைக்க கொண்டு வந்து கொட்ட. நிறைய பேர் இப்படி டைலாக் பேசுவாங்க, பார்த்துருக்கேன் பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேலைக்கே போக முடியாது, அவங்களுக்கு வீட்லயே உட்கார வேண்டியதுதான். அப்போ அந்த மாதிரி எதுக்காக? அப்போ இன்னைக்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்துருக்கிறாரே, அதுக்கு நாம எப்படி இருக்கணும்? தேங்க்ஃபுல்லா இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இல்ல பாருங்க, இந்த யூதாவை நோக்கி நாசா ராஜா என்ன சொல்றாராம்? நமக்கு முன்னாடி தேசம் இப்ப நிம்மதியா இருக்குது, அமைதியா இருக்குது, நம்ம என்ன செய்யலாம்? பட்டணங்களை கட்டுவோம், அலங்கத்தை கட்டுவோம், கோபுரத்தை கட்டுவோம், வாசல்களை போட்டு தாழ்பாள்களை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தும் போது என்ன நடந்ததா? அப்ப ஆண்டவரை தேடினாங்களாம். தேடின போது சுற்றிலும் இருக்கிற இடத்துல இருந்து இளைப்பாறுதல் கிடைச்சுதான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் எங்களுக்கு கொடுக்கணும்னா இதான் வழி, இயேசுதான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் வழியா தான் போகணும். குறுக்கு வழினா லாய்க்கே படாது. இயேசு இல்லாத சில பேர் சொல்லுவாங்க, மந்திரத்துல மாங்காய் விடுற மாதிரி நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரங்கள் ஆயிடலாம். உடனே இங்கிருந்து கொஞ்சம் பேர் போவாங்க. ஆரம்ப நாள்ல ஒரு வாலி பொண்ணு, அப்படிதான் வாலி பொண்ணு சொல்ல முடியாது, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு. கல்யாணம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டை சண்டை போட்டு வந்துருச்சு. நான் சொன்னேன், உன் ஹஸ்பண்டை நான் பேசுகிறேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு வாழ்றது தேவனுடைய சித்தம். இல்லை அவரை மன்னிக்கவே முடியாது, நான் ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு அவரோட ஃபோனில் பேசினா, சின்னவங்க தானே, அதனால் நம்ம ஒரு தாய் மாதிரி நம்ம சொல்கிறது அவங்க கேட்பாங்கல்ல, பெரியவங்ககிட்ட தான் பேச முடியாது, வயசில் பெரியவங்ககிட்ட. அப்போ நான் அவங்ககிட்ட பேசும்போது அவர் சொன்னார், காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துரு, தவிர நான் வேறு ஒன்றும் சொல்லலை. எழுந்து சீக்கிரம் எழுந்து நான் வெளியே வேலைக்கு போக முன்னாடி ஏதாவது கொஞ்சம் சமைச்சு கூட தான் நான் சொன்னேன், இதுக்கு போய் நீ விட்டுட்டு வந்துட்டு நான் கலாட்டா பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், ஏமா அவங்க அம்மா எவ்வளோ உங்கள் அப்பாட்ட அடி உத வாங்கி வாழ்ந்தாங்க, அவங்க எனக்கு தெரியும், நாங்கள்லாம் ஒரே சர்ச்சுக்கு போனோம், அவங்க பேர் எமிமா. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க அடிபட்டு உதப்பட்டு அப்படி உங்கள் அப்பாட்ட அடங்கி போனாங்க. நீ என்னம்மா ஒரு சின்ன காரியம், காலையில் எழும்பு தானே சொன்னார், காலையில் எழும்பு எனக்கு சாப்பாடு சமைச்சு கொடு தானே சொன்னார், இதுக்கு போய் அவரை விட்டுட்டு வந்துட்டியே, இது நல்லாவா இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. உடனே வேற இடத்துல மாற்றிடுச்சு, வேற ஒரு சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாரு, அங்கே என்ன சொன்னார் பாஸ்டர், என்ன சொன்னார், இல்லை இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி வச்சாரு. அது அவங்களுக்கு இன்பமாக இருக்குது. விட்டு வந்த புருஷனுக்கு காரணமே இல்லாமல் புருஷனை விட்டு வந்துருச்சு. ஆனால் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டாங்களாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் வருது, அது எண்ணெயை ஊற்றி கொளுத்திட்டு இருக்குதுன்ட்டு. அப்புறம் கங்கா நகரில் தான் இருந்துச்சு. அப்புறம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வழி, சத்தியம், ஜீவன் எல்லாம் ஆண்டவர் தான். ஆனால் என்ன செய்யறதில்ல, குறுக்கு வழி ஏதாவது வருதா ஈஸியாக இருக்கிறதுக்கு. இந்த என்ன சொல்கிறது, சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை சாப்பிட்டா இது பல்லு கூசுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து திராட்சை பழ கொலையை எட்டி பார்த்துட்டு எட்டா வேற ஓடிச்சான். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் ஓடி திரியறதுல இருக்கிறாங்க. ஓடி திரியக்கூடாது, நீ அமர்ந்துரு, நானே கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எழுந்து ஜெபம் பண்ணலாமா, எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா ரிபாலன சந்தரதி அங்கரபா. ஆண்டவர் சொல்றார், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்.
அடுத்தது என்னது? உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். நீங்க ஒருவேளை உங்க வீட்டுல ஒருத்தரை ட்ரை பண்ணுங்களேன், ஒரே ஒருத்தரா நீங்க முயற்சி செய்து பாருங்க. ஒருவேளை கணவனை மாற்ற முடியாம இருக்கலாம், மனைவியை மாற்ற முடியாம இருக்கலாம், பெற்றோரை மாற்ற முடியாம, பிள்ளைகளை மாற்ற முடியாம இருக்கலாம். ஒரே ஒருத்தர், இவங்க மாற மாட்டாங்களா அவங்க மாற மாட்டாங்களா கேட்காதீங்க. என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பின்னாக ஓடி வர என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஆசா ராஜாவை போல மீது வைராக்கியத்தை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, உமது ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கொடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாதவைகளை என் வாழ்க்கை விட்டு அகற்றி விடுவதற்கு எனக்கு கிருபை தாரும் தகப்பனே. கர்த்தர் வெறுக்கிற வாக்குவாதம், பொறாமை, ஆண்டவரே பெருமையான பேச்சுகள் எல்லாம் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கேளுங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஓ ரபா அமரதி அங்கரபா உஷி அங்கரபா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் குடும்பத்தின் வாசல்களின் தாழ்பாள்களை நான் பலப்படுத்தட்டும். என் வாசல் வழியா நீ வந்துட்ட, என்னை நம்பி வந்துட்ட, உன்னை விட்டுறதுக்கு எனக்கு இது இருதயமே இல்லை. அந்நியருடைய சத்தத்தை கேட்டு என் வீட்டில் உள்ள ஆத்துமாக்கள் ஒருவேளை அங்கேயே ஓடி திரிஞ்சா, இயேசுவே அவர்களை கொண்டு வாருங்க தகப்பனே. கேட்பீங்களா? கொண்டு வாருங்க தகப்பனே. அப்பா, மந்தைக்குள்ளா கொண்டு வாங்க தகப்பனே. தொழுவத்திற்குள்ளாக சேருங்க தகப்பனே. வழிகள் சரியில்லையே, என்னால மாத்த முடியலையே. ஆண்டவற்றை கேளுங்க. ஹalleluya. வாலி பிள்ளைங்க கேளுங்க. ஓ ரபா ஹபா ரபா தீதி கரந்தனாதி அங்கரபா. என்னுடைய வாழ்க்கையை விட்டு உமக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றி விடுகிறப்பா. எவ்வளோ ஆண்டவரை போராட்டங்கள் தாங்க முடியலையே, எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கடன் சுமைகள், எவ்வளோ ஆண்டவரை வியாதிகள், சத்துருக்களுடைய நெருக்குதல்கள் என்னால் தாங்க முடியலையேப்பா என்று சொல்றீங்களா? ஆண்டவர் வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஹalleluya. ஓ ரபா ரபா உஷி அங்கரபனா. நீங்க இளைப்பாறுதலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரை யுத்தம் இல்லாத காலங்களை கட்டளையிடுங்கப்பா. அரணான பட்டணங்களை கட்ட உதவி செய்க தகப்பனே. ஆசீர்வதிப்பீராக. தூரமந்தராய் சக்தி நீ கரந்தனா. எங்களுக்கு விரோதமாய் 1000 10,000 அம்புகள் எழுதி அது எய்யப்பட்டு கொண்டே இருக்குது, எழும்பிக் கொண்டே இருக்குது. ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுவீராக, காத்துக் கொள்ளுவீராக. அல்லேலூயா. ரிபனதி அங்கரபா ஓ ஷபபரதி அங்கரபனா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் செட்டைகளால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் செட்டைகளால் என்னை மூடுமையா. எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களாய் உடைய சட்டைகளின் நிழலிலே ஆண்டவரை காத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. என்னை மேல் தூரத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை தனித்தனியாக ஆண்டவரே அவர்களுடைய சகலவற்றின் மீது உமது ஆளுகை வைத்து குடும்பங்களாக அடைய பேழைக்குள் காத்து கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் ஒருமித்து சாத்தானை ஜெயிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை நடுநடுங்க செய்யும்படி ஆண்டவரே உங்களிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையும் பிரகாசம் அடைய செய்யும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாதையை மறவாதே. ஆமென் ஆமென்.